வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டு பண்ண சாம்பாருங்க. இது ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கூடவே நம்ம இட்லி, தோசை இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இது நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அருமையான இந்த சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் ஒன்று இந்த போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று அரிஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சுண்டைக்காய் நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த போல் கல்லில் நம்ம நசுக்கிட்டு தண்ணியில் ஊற போட்டுடலாம். கருத்து போகாமல் இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக புளியை நம்ம லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற போட்டுட்டேங்க. கூடவே ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெருங்காயம், கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுட்டேங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததும் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியும் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் அதையும் போட்டுடலாங்க. கூடவே நசுக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காய் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு கரண்டியில் கலந்துடலாம். இப்போ நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தபடி இதில் சாம்பார் பொடி சேர்த்துடலாம். இதில் நான் 2 ஸ்பூன் சேர்த்தேங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. நான் ஒரு 2 டம்ளர் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருந்தேன். அதை இதில் ஊற்றிட்டேங்க. இப்போ இதிலே ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் இதில் உப்பு போடலை. பின்னாடி நம்மளுக்கு இது தேவைப்பட்டதுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும். சுண்டைக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அதுக்குள்ளே நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காயும் சுண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தேங்க. தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் ஊற்றிட்டு நல்லா இப்படி கலந்துக்கலாம். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போது உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் போட்டேங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இது மேலே கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு ஸ்டவ் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். ரொம்ப அருமையான முருங்கைக்காய் சுண்டைக்காய் சாம்பார் தயாராகிடுச்சுங்க. ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வச்சுருந்து நம்ம நைட்டு தோசை, இட்லி இதுக்கெலாம் கூட இது தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த சத்தான முருங்கைக்காய் சுண்டைக்காய்
சாம்பார் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.